வேண்டியது. வைகோவுடைய புதல்வர் என்ற காரணத்தினால் தலைவர் பதவி கொடுக்கப்படுகிறது. இல்லை, அது நீங்கள் அது நான் ஒரு சின்ன விஷயத்தை நான் முதல்ல தெளிவுபடுத்திடுறேன். மல்லை சத்யா அவர்கள் அந்த ஒரு டீம் இதற்கான அடுத்த கட்ட தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது மாதிரி பேச ஆரம்பித்து கட்சிக்குள்ளே பேச ஆரம்பித்தோடனே எங்களை போன்ற தொண்டர்களுக்கு அதில் ஒரு பெரிய விருப்பம் இல்லை. ஏன்னால் எங்களுக்கு தெரியும் அவர் எப்படி 32 ஆண்டுகள் இந்த இயக்கத்தில் இருந்தார், யாரை வளர்த்திருக்கிறார், தன்னை மட்டுமே வளர்த்து கொண்டிருக்கிறார். அவரால் எத்தனை பேர் கட்சியை விட்டு வெளியில் போனாங்க, தலைவர்கிட்ட தேவையில்லாத செய்திகளை சொல்லி தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு. இதெல்லாம் பார்த்ததற்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் சாதிய ரீதியான ஒரு ஒருங்கிணைப்பை செய்ய ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் எங்களை மாதிரி மல்லை சத்யா. நீங்க அவருடைய ஜாதியை குறை சொல்றீங்க. நீங்க சாதியை குறை சொல்றது அவசியமே இல்லை. சாதிய ரீதியாக அவர் செயல்படுகிறார் என்றால் அந்த சாதியை குறை சொல்வதாக அர்த்தம் இல்லை. அது போன்ற பெரிய தலைவர்கள் இருக்காங்க. சாதியை முன்னெடுத்து பொது தளத்தில் அரசியல் செய்கிற பொது உடைமை சித்தாந்தத்தோடு அம்பேத்கரியல் பெரியாரியல் சித்தாந்தத்தோடு செயல்படுகிற அண்ணன் தொல் திருமாவளவர்களை நாம் போற்றுகிற பொழுது அதே மாதிரி நல்லது செய்தால் நம்ம போற்ற போறோம். சாதிய ஒருங்கிணைப்பு ஒரு கட்சிக்கு ஒரு விரோதமான செயல்பாடுன்னு நான் நினைப்பேன். தன்னை மதிமுகவே ஒரு சாதிய முன்னோட்டத்தில் வந்துருது. இல்லை, அதுக்கு நான் பதில் சொல்றேன். முக்கியமான கேள்வி, நான் அதுக்கு பதில் சொல்லிடுறேன். அப்படி ஒரு மாவட்டம் தோறும் அந்த ஒருங்கிணைப்பை அவர் சாதிய ரீதியாக செய்ய ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் தொண்டர்கள் எங்களுக்கு இவர் மாதிரி ஆள் ஒருத்தர் வந்துட்டா அந்த இயக்கத்தை பாழாக்கிடுவாங்கிற எண்ணம் வந்ததற்கு பிறகுதான் துரை வைகோவை விரும்பி நாங்கள் அழைக்கிறோம்.